தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் ரயில்வே திட்டங்கள் குறித்து மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கமளித்தார். மத்திய நிதிநிலை அறிக்கையில் ரயில்வே துறைக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதி குறித்தும் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் மற்றும் வருங்கால திட்டங்கள் தொடர்பாக தெற்கு ரயில்வே அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அதன்படி தமிழகத்திற்கு கடந்த 10 ஆண்டுகளில் 7 மடங்கு நிதி ஒதுக்கீடு அதிகரித்து 6362 கோடியாக உயர்த்தப்பட்டு இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் 1302 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய தண்டவாளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் 22 திட்டங்கள் தற்போது செயலாக்கத்தில் உள்ளதாகவும் அதில் 33,467 கோடி ரூபாய் செலவில் 2587 கிலோமீட்டர் புதிய தண்டவாளங்கள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 77 ரயில் நிலையங்கள் விமான நிலையத்திற்கு இணையாக அதிநவீனமாக மாற்றப்பட உள்ளதாகவும் சென்னை கடற்கரை, சென்னை எழும்பூர், சென்னை பூங்கா, செங்கல்பட், கூடுவாஞ்சேரி, கிண்டி, பரங்கிமலை உள்ளிட்ட 77 ரயில் நிலையங்கள் அம்ரித் ரயில் நிலையங்கள் என்ற திட்டத்தின் கீழ் மேம்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.